வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது வந்து ஒரு பீட்ரூட் ஜூஸு. அதுக்கு பீட்ரூட்டை சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அது கூட ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு நெல்லிக்காய், அப்புறம் ஒரு 4-5 மிளகு, அப்புறம் நாட்டு சக்கரை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பிடி கைப்பிடி புதினா, ஒரு ஒரு பாதி மூடி தேங்காய், அதை பல்ல நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். வாங்க அதை இப்போ எப்படி ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த புதினா, தேங்காய், அப்புறம் இந்த மிளகு, அப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டு, இஞ்சி, நெல்லிக்காய் எல்லாத்தையும் நல்லா வலுவலுன்னு அடைச்சிக்கிட்டு வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த பெரிய கண் வடிகட்டியில் முதல்ல வடிகட்டிங்க. தவணை வடிகட்டுறது அந்த மாதிரி வடிகட்டிங்க. ரெண்டாவது நைஸில் வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ இது வடிகட்டியாச்சு. இந்த சக்கை இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ இதையும் ரெண்டாவது ஒன்று இன்னொரு தவணை நல்லா அரைச்சிக்கிட்டு வந்து வடிகட்டிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ இது ரெண்டாவது ஒன்று அரைச்சாச்சு. இதையும் இப்போ வந்து வடிகட்டிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த பாலை வந்து தவணை வடிகட்டிட்டோம், இந்த பீட்ரூட் ஜூஸை. இப்போ இதை வந்து நல்ல நைஸ் வடிகட்டியில் வடிகட்டிக்குங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு தொண்டை வந்து கரங்க வந்துட்டு. இப்போ இதை வடிகட்டிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து தவணை வடிகட்டினது, இது வந்து ரெண்டாவது தவணை வடிகட்டினது. பாருங்கள் எவ்வளோ கப்பி இருக்குன்னு. இதோட வந்து குடிக்க முடியாது, அதனால நல்ல நைஸ் வடிகட்டியில் வடிகட்டிக்குங்க. இப்போ இதோட நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நாட்டு சர்க்கரை. இப்போ நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்னோடய சேனலில் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லா வீடியோவிலையுமே கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸு. எல்லோரும் வீட்டில் போட்டுருந்துருப்பீங்க. நானும் ஏற்கனவே போட்டிருக்கேன், ஆனால் வீடியோ வந்து இப்போ தான் போட்டுட்ருக்கேன். அதனால் வந்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எல்லோரும் வீட்டும் எப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூடியூப் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கிங்க. இப்போ நம்மளுடைய பீட்ரூட் ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூடியூப் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.